இருக்கிறவர், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய தேவன் நம்மளுக்காய் எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. காலங்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர். இன்றைக்கும் ஆண்டவர் நல்லவர். God is good even today. Amen. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 54:10. ஏசாயா 54:10. ஓகே, வேற ஏதோ வசனம் ஏதோ படிச்சீங்களா? மாறி. ஓகே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை மாறாது. அப்புறம் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாது. ஹல்லேலூயா. Though the mountains may depart, hills may depart, God's grace and covenant will not depart from us. ஆண்டவருடைய கிருபை இங்கிலீஷில் வந்து லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா அவருடைய அன்பு நம்மளை விட்டு மாறாது, நம்மேல் மாறாது. அன்பு, காட்ஸ் லவ். ஓகே, ஸோ மாறாது. ஆண்டவருடைய தன்மை என்னன்னா மாறாது. ஆண்டவருடைய தன்மை, God's nature is that he is unchanging. God never changes. Jesus is the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய கிருபை மாறாது, அவருடைய அன்பு மாறாது, உடன்படிக்கை மாறாது, அவருடைய சுவாபம், his nature will not change. அப்படின்னா தேவன் மாறாதவர் அப்படின்னு அர்த்தம். God will not change. Unchanging God. Amen. So God is unchanging no matter what. He is the same yesterday, today and forever. நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். God of Abraham, Isaac and Jacob. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன்னா அவர் மாறாதவர்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு எப்படி அப்படித்தான் ஈசாக், ஈசாக்குக்கு எப்படியோ அப்படித்தான் யாக்கோப், யாக்கோபுக்கு எப்படியோ அப்படித்தான் எனக்கு எப்படியோ அப்படித்தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் அன்சேஞ்சிங். அவர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, டைட்டில் டுடே அன்சேஞ்சிங் சேஞ்சர். மாற்றுபவர், மாறாதவர். அன்சேஞ்சிங் சேஞ்சர். God never changes, but he changes everything. Unchanging changer. தேவன் மாறாதவர், ஆனால் அவர் எல்லாவற்றையும் மாற்றுபவர். ஆமென். மலைகள் மாறி போகும், விலகி போகும், பர்வதங்கள் மாறி போகும், அவர் கிருபை மாறாது, அவருடைய அன்பு மாறாது, அவருடைய உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை, covenant of peace will not change. அப்போ நம்மளுக்கு இருக்கிற எல்லாமே மாறும், ஆனால் தேவன் மாறாதவர். Hallelujah. So hills, heavens, earth, people, your job, your life, your problems, your suffering, your sickness, your disappointment, your discouragement, everything will change. உங்கள் மலைகள் மாறும், பர்வதம் மாறும், வானம், பூமி, மனிதர்கள் மாறுவார்கள், உங்கள் வேலை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய பாடுகள் மாறும், உங்களுடைய வியாதிகள் மாறும், சோர்வுகள், மனம் தளர்வு எல்லாம் மாறும், ஆனால் உங்கள் தேவன் மாறாதவர். ஆமென். எல்லாவற்றையும் மாற்றுபவர். இன்னைக்கு நீங்கள் பார்க்கிற மலை போன்ற பிரச்சனைகளை அவர் மாற்றிடுவார், அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வேலை நாளைக்கு மாறிடும், ஆனால் ஆண்டவர் மாற மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சோர்வுகள் மாறிடும், ஆனால் உங்கள் ஆண்டவர் மாற மாட்டார். உங்களுக்கு இருக்கிற கேள்விகள், சந்தேகங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறும், ஆண்டவர் மாற மாட்டார். வானம் மாறும், பூமி மாறும், ஆண்டவர் மாற மாட்டார். மனிதர்கள் மாறுவார்கள், ஏன் நீங்களும் நானுமே நாளைக்கு மாறிடுவோம், ஆனால் ஆண்டவர் மாற மாட்டார். அதுதான் ஆண்டவர். He is unchanging God. He changes everything for you. Hallelujah. ஸோ அதுதான் படித்தோம். மலைகள், பர்வதங்கள் எல்லாம் ஆண்டவர் படைச்சது தான். எல்லாமே இயேசுவின் சிருஷ்டிப்பு தான். It's God's creation. All the creation may change and will change, but God will not change. Hallelujah. When you turn to God, He turns around everything for you. நீங்கள் தேவனிடம் திரும்பும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக திருப்புவார். உங்களுடைய கவனம் இயேசுவின் மேலே திருப்பப்படும் போது, உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இயேசுவின் மேலே நீங்கள் திருப்பும் பொழுது உங்களுக்கான எல்லாவற்றையும் தேவன் திருப்புவார்.
உங்கள் சிச்சுவேஷன், உங்கள் சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்ஸ் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். அவர் மாறாதவர், அவர் மாற்றுபவர். ஆமென். Unchanging changer. He is same, he is unchanging. Okay. So do not hold on to your ever-changing world, ever-changing jobs, ever-changing money, life, people. But always hold on to your never-changing God. எப்பொழுதும் மாறும் உங்கள் உலகத்தை, உங்கள் வேலையை, உங்கள் பணத்தை, உங்கள் வாழ்க்கையை, மக்களை பிடித்து கொள்ளாதிருங்கள். எப்பொழுதும் மாறாத உங்கள் தேவனை பிடித்து கொள்ளுங்கள். Amen. This world is ever-changing, but God is never-changing. ஆமென். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லாமே மாறும். உங்களுடைய நல்ல காரியமாக இருந்தாலும் மாறும், தீமையாக இருந்தாலும் எல்லாமே மாறும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. There is a change for everything. There is a season for everything. But God alone lives beyond season. He exists beyond time. தேவன் காலத்தையும் நேரத்தையும் கடந்து வாழ்கிற இருக்கிற ஒரு தேவன் அவர். ஸோ நம்மளையும் அங்கே தான் வச்சிருக்கிறார். நம்மளையும் ஆண்டவர் அந்த லெவலில் தான் வச்சிருக்கிறார். சரிங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா சந்தோஷமா இருங்க. பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எங்கிருந்து சொல்றாரு? ஜெயிலில் இருந்துட்டு பவுல் சொல்றார். From the prison he writes, rejoice in the Lord always. Again I say rejoice. திரும்ப நான் சொல்றேன், rejoice, சந்தோஷமா இருங்கள். ஆமென். அப்போ சந்தோஷம் நம்மளை தேடி வராது, மகிழ்ச்சி நம்மளை தேடி வராது, நம்ம தான் இருக்கணும். அப்படி நான் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேன், ரொம்ப கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கிறீங்களா? ஐ எம் வெரி அப்செட் டுடே. அது மட்டும் நல்லா தெரியும், சந்தோஷமாக இருக்க தெரியாது. ஆமென். மகிழ்ச்சியாக இருக்க தெரியாது. எனக்கு சந்தோஷமே இல்லைங்க அப்படின்பாங்க, எனக்கு பொறுமையே இல்லைங்க அப்படின்பாங்க. பொறுமை வராது. நம்ம தான் பொறுமையாக இருக்கணும், நம்ம தான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம அமைதியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். சிலர்லாம் ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருங்க, பொறுமையை அனுப்புங்க, பொறுமையை கொடுங்க அப்படின்பாங்க. அப்படி கொடுக்க மாட்டார், நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். ஆமென். சரி. ஸோ ஹோல்ட் ஆன் டு யுவர் நெவர் சேஞ்சிங் காட். ஆமென். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a reason behind your problems. There is a purpose behind your problems. Amen. ஸோ எதற்காக நம்மளுக்கு நிறையா சேலஞ்சஸ், பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம ஏன் ஃபேஸ் பண்ணணும்? நிறைய பேர்த்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், குழப்பம் இருக்கும், மண்டை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். எல்லாவற்றுக்கும் பின்பதாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ஓகே. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை மாற்றுகிறார்னு சொல்கிறேன். பைபிளில் இருந்து எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன். வாட் ஆல் காட் சேஞ்சஸ், ஹூ ஆல் காட் சேஞ்சஸ். ஓகே, ஓகேயா? ஓகே. ஸோ உங்களையும் உங்கள் சூழ்நிலையையும் மாற்றுகிறவர் கர்த்தராயிருக்கிறார். ஸோ காட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். All the failures has got some meaning behind it. So in everything God has his divine plan. உங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறார். சில நேரங்களில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறது மூலம் உங்களை மாற்றுகிறார். ஆமென். சில நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அது மாறாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை மாற்றிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஓகே. சில நேரத்தில் ஆண்டவரே நான் மாறணும்னு சொல்லி ஜெபிப்போம். நம்ம மாற மாட்டோம், நம்ம சூழ்நிலை நம்மளை சுற்றி மாறிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர், காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ். நம்மளுக்கு புரியாத விதத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார். ஓகே. சரி, இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். the 3 things today. ஸோ முதலாவது என்னென்னா, God changes your depression. தேவன் உங்கள் தாழ்வு நிலையை மாற்றுகிறார். God changes your depression. எத்தனை பேர் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க? ஓ, ஓகே. ஸோ டிப்ரெஷன், மன அழுத்தம். எத்தனை பேர்த்துக்கு மன அழுத்தம் இருக்கு? மன அழுத்தம்னா என்னன்னே தெரியலையா? சரி, நான் சொல்லி முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அதெல்லாம் காதில் கேட்டுக்கோங்க. அப்புறம் மன அழுத்தம்னா என்னன்னு நான் கேட்குறேன். அப்போ
அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ பைபிள்ல இருந்து 3 எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து யோபு, இன்னொன்று வந்து எலியா, இன்னொன்று வந்து தாவீது. ஜோப், எலைஜா அண்ட் டேவிட், 3 people from the Bible. ஃபர்ஸ்ட் யோபு எடுத்துட்டிங்கன்னா, ஜோப் அவன் யாருன்னா சன்மார்க்கனும் உத்தமனும் நீதிமானுமான ஒரு மனுஷன். he is a righteous man, he is a noble man, he is a very good man. யாரு? யோப். ஆமாம், அவன் லைஃப் வந்து ஒரே நாளில் அப்படியே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. his life falls apart in one day. சரிங்களா? வெளியிலேருந்து மக்கள்லாம் வந்து அவனுடைய வேலையாட்கள் எல்லாம் கொண்டுடுறாங்க, ஆடு மாடுகளெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய புயல் வந்து வீடு கீழே விழுந்து அவனுக்கு இருந்த 10 குழந்தைகளும் செத்து போயிடுறாங்க. அவன் உடம்பெல்லாம் பாயில்ஸ் வந்துருச்சு, அவனுக்கு புண்ணு வந்துருச்சு, அவன் மனைவி கூட அவனை வெறுக்க தொடங்கிட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை யோபுக்கு வந்துருச்சு. ஆமென். அண்ட் யூ திங்க் யுவர் லைஃப் இஸ் ஹார்ட். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இருக்க பிரச்சனை பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் யோபுக்கு வந்து ஒரே நாளில் அவன் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. அப்போது யோபு டிப்ரெஷனில் போயிட்டார், மன அழுத்தத்தில் போயிட்டார். ஜோப் 30:16, 30:16 யோபில் அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. soul is poured out upon me, the days of affliction have taken hold upon me. என்னுடைய ஆத்மா, என்னுடைய மனசு, என்னுடைய மனநிலைமை ரொம்ப மன அழுத்தத்திற்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. அப்போ யோபுனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, கடைசியில நம்பிக்கையெல்லாம் மற்ற கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோபு வந்துட்டார். எத்தனை பேர் லைஃப்ல யோசிச்சிருக்கீங்க, நீ கடவுளே இல்லை நம்ம வாழ்க்கையில? யோபோட நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், கடவுள்லாம் நீங்க ஆமா, ஆண்டவர் இருக்காரா இல்லையா சில நேரத்தில் டவுட் வந்துடும். whether God is alive or what, whether he exists or not, we don't know. அந்த ஒரு கன்ஃபியூஷன், அப்படிப்பட்ட ஸ்டேட் என்னைக்காவது உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம ஜெபம் பண்ணுற ஒன்றும் கேட்கவே மாட்டேங்குது, பதிலே கிடைக்க மாட்டேங்குது, ஆண்டவர் இருக்காரா கேட்குதா நம்மளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க? ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். எலியா யாருன்னா தீர்க்கதரிசி, ப்ராஃபட். எலைஜா இஸ் a prophet. he brought fire from heaven. வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்த ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. 850 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டான். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான எலைஜா. 1 ராஜாக்கள் 19:4, 1 Kings 19:4. சொல்லி அவ்வளோதான். 4வது வருஷம், ஆண்டவரே போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, தயவுசெய்து நான் சாகிறேன், ஒன்றா என்னை எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு வந்து எலியா சொல்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை கீழே இறக்குன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபட்டு இப்போ வந்து ஒரு ரொம்ப சோர்ந்து போய் சூறை செடி, நல்ல செடியில் கூட இல்லை, அது ஒரு என்ன ஜூனிபர் பிளான்ட்டா இல்லை வேற ஏதோ ஒரு ட்ரீ, ஆமாம் இங்கே போட்டிருக்குமே ஜூனிபர் ட்ரீ, கரெக்டு தான், ஜூனிபர் ட்ரீ. சூறை செடியின் கீழே போய் உட்காந்துட்டு, போதும் கர்த்தாவே, இனஃப் லார்ட், ஐ வாண்ட் டு டை, நான் சாகணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோமெண்ட்டுக்கு போயிட்டார் வாழ்க்கையில் எலியா. என்னைக்காவது நீ சொல்லியிருக்கீங்களா, போதும் ஆண்டவரே தயவுசெய்து நான் என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, ஒன்றா என்னை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஆள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கீங்களா? ஜெபம் இல்லை, மனசில் யோசிச்சிருக்கிறீங்களா யாராவது? ஆமாம் யோசிச்சிருக்கிறீங்க. என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, போதும், என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேர்? ஓகே, நீங்கள் எல்லாம் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நானும் சரி தான். நம்ம என்னைக்காவது இப்படி யோசிச்சிருந்தோன்னா, we are depressed, we are in a depressed state. நம்மளுக்கே தெரியல நம்ம மன அழுத்தத்தில் தான் இருக்கோன்னு. ஓகே, 3வது தாவீது. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், Psalm 6:6.
பெருமூச்சினால் இழைத்து போனேன். ஐ எம் weary with my groaning. weary, இழைச்சு போயிட்டார். ரொம்ப இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இழைச்சிட்டோன்னா நோ ஸ்ட்ரென்த். ஓகே, நான் என்னுடைய பெருமூச்சினால், என்னுடைய வியரினஸ், என்னுடைய பாரத்தினால் நான் இழைச்சு போயிட்டேன். என்னுடைய கண்ணீர், என்னுடைய படுக்கை ஈரமாயிருச்சு. என் கட்டளை நான் கண்ணீரினால் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றாருன்னா தாவீது. தாவீது யாருன்னா ராஜா. டேவிட் வாஸ் a king, a worshipper. யோபு யாருன்னா நீதிமான், சன்மார்க்கன், நோபல் மேன், ரைச்சஸ் மேன். எலியா யாருன்னா பவர்ஃபுல் ப்ராஃபட், தீர்க்கதரிசி. தாவீது யாருன்னா ராஜா. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளோதான், எனக்கு போதும் ஆண்டவரே, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரதில்லை ஆண்டவரேன்றாரு. எத்தனை பேருக்கு நைட்டெல்லாம் சில நேரம் தூக்கமே வரதில்லை? கேள்வி முடிக்கிறதுக்குள்ள கை மேலே வந்துருச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே வரதில்லைங்க. கண்ணை மூடுனா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் இன் டிப்ரெஷன். அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, காட் சேஞ்சஸ் யுவர் டிப்ரெஷன். ஆண்டவர் உங்கள் நிலையை மாற்றுகிறார். உங்கள் மன அழுத்தத்தை மாற்றுகிறார். சில நேரத்தில் நம்மளுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். மைண்டு ரெஸ்ட்டில் இல்லாமல், ப்ரெஷரில், டென்ஷனில், இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே நீங்கள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப தூரம் ஓட முடியாது. எலியானால் ஓட முடியல. போதும் ஆண்டவரே நான் சொல்லி போய் படுத்துட்டான். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி காகத்தை கொண்டு அப்பத்தையும் தண்ணீரையும், கேரி தாட்டில் தண்ணீரை கொடுத்தாரு, சாப்பிட சொன்னார், தூங்க வச்சாரு, திரும்ப எந்திரிக்க சொன்னார், சாப்பிட. ஏன்னா அவன் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்தால் தான் அவன் இன்னும் அதிகமான வேலையை செய்ய முடியும். ஆமென். ஸோ நீங்களும் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதற்கு ஆண்டவர் உங்கள் டிப்ரெஷனை மாற்றுறார். God changes your depression. God doesn't want you to be in the depressions. Amen. Exhausted. தாவீது களைச்சு போயிட்டான், இளைச்சு போயிட்டான். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு பெருகும். நீங்கள் ரொம்ப துக்கமாக இருந்தீங்கன்னா இளைச்சிடுவீங்க. ஆமென். உங்களுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மனதின் ஆரோக்கியத்தை சார்ந்தது. Your physical strength depends on your inner strength, your mind, your thoughts. Amen. ஸோ ஆண்டவர் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மலைகள் விலகி போனாலும், இந்த 54:10 ஏசாயா இந்த வசனத்தில் தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பண்ண ஆண்டவர் சொன்னார் என்னன்னா, மக்கள் எல்லாம் டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னாரு. என்ன ஆண்டவரே, சம்பந்தமே இல்லாமல் டிப்ரெஷன், காற்றழுத்த தாழ்வு நிலை மாதிரி. there is a depression in the bay. அப்படின்னா என்னன்னா, மழை வரும்னு அர்த்தம். ஆமென். ஸோ ஏன் டிப்ரெஷன், ஏன் தாழ்வு நிலைக்கு போயிட்டாங்க? தாழ்வு நிலை, டிப்ரெஷன் என்ன? தாழ்வு நிலை, மனசு எங்கேயோ அடி பாதாளத்தில் படுத்துட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென். நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லலை. ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி இருக்கிறாங்க, எப்போ இவங்கெல்லாம் மேலே வருவாங்க அப்படின்னோடனே, அவங்கனால மேலே வர்றது கஷ்டம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போய் அவங்கள தூக்க போகிறேன், நான் போய் அதை மாற்ற போகிறேன். ஆண்டவர் யோபு இருக்கிற நிலைமைக்கு வந்தார். எலியா எங்கே போய் மறைஞ்சிருந்தானோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்தார். தாவீது எந்த குகையில் போய் ஒளிஞ்சிட்டு டிப்ரெஸ்டாக இருந்தானோ, God sought him there. God went there where David was. God went there where Elijah was. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு தேவன் வந்து உங்களுடைய நிலையை மாற்றுகிறார். உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய டிப்ரெஷனை, உங்களுடைய தாழ்வை தேவன் மாற்றுகிறார். God changes your depression. தாழ்வு நிலையை தேவன் மாற்றுகிறார். ஆமென். ஏன்னா தேவன் மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். God is unchanging. He changes everything for you. ஆமென். ஸோ 3 காரியத்தை சொன்னேன். கடவுளே இல்லை, 2வது நான் சாகணும், 3வது தூக்கம் இல்லாத இரவுகள். இப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நானும் அப்படித்தான். ஸோ அதை ஆண்டவர் மாற்றுகிறார். மலைகள் மாறும், பர்வதங்கள் மாறும், உங்கள் டிப்ரெஷனும் மாறும். ஏனால் தேவன் மாற்றுகிறவர். God changes everything. God reaches down to your depressed state and heals you. அவர் உங்களுடைய நிலைக்கு, தாழ்வு நிலைக்கு இறங்கி வந்து உங்களை சுகமாக்குவார், உங்களை பலப்படுத்துகிறார்.
உங்களுக்கு கிருபை தருகிறார். ஆமென். உங்களுக்கு ஆறுதல் தருகிறார், ஆறுதல் படுத்துவார். ஏனென்றால் அவர் கிருபை விலகாது, அவர் மாறாதவர். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு மாறாது. தேவன் மாறாதவர், உங்கள் தாழ்வு நிலையை மாற்றுபவர். அன்சேஞ்சிங் சேஞ்சர். இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை பற்றி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, the good thing about the depressed state அப்படின்னா என்ன அர்த்தம்னா, when you are depressed, God himself comes to you and changes your state. நீங்கள் டிப்ரெஷன், மன அழுத்தத்தில், தாழ்வு நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துக்கு இறங்கி வந்துடுறார். அவர் உங்களை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. நானே போய் அவனை ரெடி பண்ணிடுறேன்னு ஆண்டவர் இறங்கி வரார். உங்கள் ஸ்டேட்டுக்கு வருகிறார், உங்களுடைய இடத்துக்கு வருகிறார், உங்களுடைய மனநிலைமைக்கு அவர் வருகிறார். ஆமென். உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்றது அவருக்கு தெரியும், அதனால் அவர் வருகிறார். God changes your depression. உங்கள் தாழ்வு நிலையை தேவன் மாற்றுகிறார்.